அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த சுஷும்ன கிரியா யோகா எனது தினசரி அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் இங்கு இருக்கிறேன். நமது பரமகுருவான ஸ்ரீ 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 யோகநாத சித்தர் அவர்களும் ஸ்ரீ 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 மகாவதார் பாபா அவர்களுக்கும் எனது பூஜ்ய குரு மாதா ஆத்மானந்தமயி அவர்களுக்கும் எனது சாஷ்டாங்க பிரணாமங்கள், சஹஸ்ர பிரணாஞ்சலிகள். எனது தினது தியானம் உள்ளடங்கிய தினமுறை வாழ்க்கை என்பது மாபெரும் திரைப்பட பாடகர் திகழ்ந்த என் தந்தையார் பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஒரு யோகியின் சுயநிலம் என்ற நூல்களை 1978 பரிசாக எனக்கு அளித்திருந்தார். அதில் முதல் மகாவதார் பாபா அவர்கள் என்னை வழி நடத்தி வருவதை நான் உணர்கிறேன். 1993 சஹஜமார்க் என்ற ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனில் எனக்கு அறிமுகம் கிடைத்தது. தொடர்ந்து சுவாமி சுகபோதானந்தா அவர்களின் லைஃப் ப்ரோக்ராம், அதைத் தொடர்ந்து ஸ்ரீ 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 ரவிசங்கரின் சுதர்சன கிரியா ஆர்ட் ஆஃப் லிவிங், அதிலும் எனக்கு ஈடுபாடு கிடைத்தது. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 1994 எனக்கு சக்தி பாதம் வழியாக, சக்தி பாதம் என்பது இதில் இப்படி ப்ரெஸ் பண்ணி சொல்லுவது, அந்த சக்தி பாதம் வழியாக ஹைதராபாத் மலையாள சுவாமி மடத்தில் சேர்ந்த ஸ்ரீ 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 ராமேஸ்வரானந்தகிரி அவர்களால் உருவாக்கப்பட்டுள்ள குண்டலினி யோகத்தை ஈடுபாடு ஏற்பட்டது. அந்த காலத்தில் எனக்கு முதுகு வலி இருந்தது. அது நான் ஸ்கூட்டர் ஓட்டுவதால் என்று நினைத்திருந்தேன். ஆனால் சுவாமிஜி அதுக்காக அல்ல, உனக்கு குண்டலினி விழிப்புணர்வு வந்திருக்கிறது, அதுக்காக நீ இங்கே வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தார். அவர் எனக்கு 40 நாள் இந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மண்டலம் அப்படின்றது 40 நாள். அந்த 40 நாள் நீ மெடிடேஷன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். ஆனால் என்னால் அந்த 40 நாள் நிறுத்த முடியல. 15ஆம் தேதி பிப்ரவரி 108 நாள் கண்டினியூஸ் வித்தவுட் பிரேக் 108 நாள் நான் மெடிடேஷன் பண்ணியிருந்தேன். அந்த காலத்தில் மழை எல்லாமே இருக்கும், இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது கடவுளோட அனுகிரகம் தான். அதனால் 108 நாள் அந்த மாதிரி நான் அதை பண்ணிருக்கும்போது, அந்த திருமலையில் இருக்கிற கோகர்ப்பம் என்று ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையில் மலையாள சுவாமி அவர்கள் 12 வருடம் தவம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்துக்கு போய் நான் தவம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. என் குருநாதர் ராமேஸ்வரானந்தா அங்கே கொண்டு போயிருந்தார். அந்த இடத்துல நான் போகும்போது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி, ஒரு 1 lakh வோல்டேஜ், அந்த அளவுக்கு எனக்கு அந்த குகையில் உள்ளே போகும்போது அப்படி ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வந்திருந்தது. அதே அனுபவம் எனக்கு அண்மையில் நான் பழனி போயிருக்கும்போது 26ஆம் தேதி ஜனவரி போகநாத சித்தர் என்ன பழனிக்கு வா என்று நான் கார்த்தால பிரம்ம முகூர்த்தால எப்போவுமே தியானம் பண்ணும்போது நீ பழனிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அது என்னவோ தெரியல, அந்த 26ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னால் பழனி போயிருந்தேன். அங்கே நம்ம போகநாத சித்தர் சஜீவ சமாதி இருக்கிறது. பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணிக்கு வெளியில் அவரோட சஜீவ சமாதி இருக்கிறது. அந்த சமாதி கிட்ட போகும்போது அதே எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அனுபவம் வந்திருந்தது. அது கோயின்சிடன்ஸ் அல்ல, அது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல, அது தான் அப்படி ஒரு நடந்திருக்கு. அது அவங்களோட அருள் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த சுஷும்ன கிரியா யோகத்தில் எனக்கு ஈடுபாடு வரும்போது அதனால தான் நான் பழனிக்கு போக வேண்டியது இருந்தது. அங்கே ஒரு கேம்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆண்டு அவர்கிட்ட இருக்கும்போது இந்த குருநாதர், என்னோட குருநாதர் ராமேஸ்வரானந்தா நான் உயிரோடு பார்த்தேன்.
அவருக்கு காலமாகி 3 வருஷம் ஆயிருந்தது. இருந்தாலும் நான் அவரோட உயிரோடு பார்த்துருந்தாங்க. அப்புறம்தான் எனக்கு உணர்வு வந்திருக்கு, அது அவர் இல்லை, அந்த புலிப்பணி இப்போ இருக்கிற ஆச்சாரியார் அவர் தான் அங்கே இருக்கிறார் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு மகாவதார் பாபாஜி எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறார். திருவண்ணாமலையில் நான் கிரிவலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு, கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. இருந்தாலும் நான் அதை hours early மார்னிங் டைமில் பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கும்போது மகாவதார் பாபாவோட ஒரு சந்நிதி இருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் திருவண்ணாமலை போயிருக்கீங்களோ தெரியாது. அந்த இடத்துல ஒரு பக்கத்தில் லெஃப்டில் மகாவதார் பாபாஜியோட சந்நிதி இருக்குது. அதுக்கு கொஞ்சம் முன்னால் நான் பாபாவை பார்த்துருக்கேன். பாபா எனக்கு அருள் புரிந்திருக்கிறார். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சம்திங் பியாண்ட் வேர்ட்ஸ். இது வார்த்தைகளால் சொல்ல முடிய அனுபவங்கள் இல்லை, இது வார்த்தைக்கு அப்பாற்பட்டது. ஹைதராபாடில் நான் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது இந்த சுஷும்ன கிரியாவோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதோட ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு ஹிமாயத் நகரில் அவங்களுக்கு ஒரு மையம், ஒரு சென்டர் ஒன்று இருக்குது, பிரான்ச். அந்த பிரான்ச்சுக்கு போய் அவர்கிட்ட நான் இனிஷியேஷன் வாங்கினேன் சுஷும்ன கிரியா. அந்த வெரி ஃபஸ்ட்டு சிட்டிங் மகாவதார் பாபாஜி வாஸ் கைடிங் மீ. இந்த சென்டருக்கு வா, இங்கே இனிஷியேஷன் எடுத்துக்க அப்படின்னு என்ன டைரக்ட் பண்ணாங்க. அம்மா கிட்ட கூப்பிட்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு முதல் அம்மா அவங்கள பற்றி தெரியும், அதுக்கு முன்னால் தெரியாது. திஸ் வாஸ் ஆன் 20th June 2019, 5 வருஷம் கரெக்டாக முன்னால். அப்போ தான் எனக்கு அம்மாவை பற்றி தெரியும். ஆனால் அப்போலேருந்து நான் கண்டினியூஸாக தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போதைக்கு 1900 நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்து டெய்லி 2:30க்கு எழுந்துட்டு சந்தியாவந்தனம் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் 4லேருந்து 5 மணிக்கு அம்மாவோட பிரம்ம முகூர்த்தம் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் யூனிக். அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அவங்கவுங்க அனுபவிக்கணும். யாரெல்லாம் அதை அனுபவிச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. அவங்கவுங்க அனுபவிக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பற்றி உங்களோட பகிர்கொள்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அம்மா கூட இந்த கோவிட் டைமில் ஆன்லைனில் வந்து இந்த 2 பிரம்ம முகூர்த்த மெடிடேஷன், சாயம் சந்தியா மெடிடேஷன் 2மே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஃபிசிக்கலாக அந்த மையத்துக்கு போய் பண்ண முடியாது. அதனால் அப்படி பண்ணி இருக்கும்போது அவங்க கூட வந்து அந்த டெய்லி அவங்க வரும்போது நம்ம கூட அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். நம்ம ரெகுலராக பண்ணுறது வேறு, அம்மா கூட பிரம்ம முகூர்த்தம் அன்றைக்கி அப்போ ரெகுலராக பண்ணுறது. நான் 1900 டேஸ் இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கேன். அது என்னோட இது கிடையாது, அம்மாவோட அருள், மாஸ்டர்ஸோட அருள். அமக்களமாக இருக்கும், திவ்யமாக இருக்கும். அந்த அனுபூதியே வேறு. அது ஆத்மானந்த பூத்தி அப்படின்னா அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நான் அப்படியே பிளிஸில் ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ கூட உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு ஆத்மானந்த ஸ்திதியில் அப்படியே மிதந்துட்டே இருக்கேன். நான் அது சொல்ல முடியாது வார்த்தைகளால், அந்த மாதிரி ஒரு ஸ்திதி. இருந்தாலும் ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எனக்கு வந்த அனுபூதிகள் என்ன அப்படி இதுக்கு வந்ததுக்கப்புறம், ஏன்னா நான் நிறைய மெடிடேஷன் எல்லாம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அம்மா அது வந்து இது கிளைமேக்ஸ் மாதிரி எனக்கு ஃபைனல் ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பட்ட அனுபவங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். டைரியில் டெய்லி நோட் பண்ணுவாங்க, சொல்லியிருக்காங்க இல்லையா, டெய்லி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிட்டு நோட் பண்ணிங்க. அதனால் நான் டைரி எழுதுவேன். அதில் அந்த வந்த அனுபவங்களை எல்லாம் நான் குறிச்சுட்டுருக்கேன். அது சிலது நான் எல்லாமே சொல்ல முடியாது, சிலது நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல வந்து எனக்கு ஆத்மானந்த அனுபூதி வந்திருக்கு. மொத்தத்தில் நான் சிந்தனைகளை அற்ற நிலையில், விழிப்புணர்வுடன் நிலையில் இருந்தேன். அவங்க சொல்கிறாங்க இல்லையா, தாட்லெஸ் ஸ்டேட், அதை நான் எப்போவுமே உணர்கிறேன். நான் எப்போவுமே தாட்லெஸ் ஸ்டேட்லேயே இருக்கேன். அம்மாவுக்கும் தெரியும் அது. எனக்கு விழிப்புணர்வுடன் நிலையில் இருப்பதை விழிப்புணர்வோடு கவனித்து கொண்டு இருந்தேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு விழிப்புணர்வு இருக்கிறது என்றது ஒரு விழிப்புணர்வு தான். அப்படின்னா ஐ ஆம் அவேர் தட் ஐ ஆம் அவேர் அப்படின்னு பிரஜானம் பிரம்மா அப்படின்றது வேத வாக்கியம். அந்த வாக்கியத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். எப்போவுமே நான் அந்த விழிப்புணர்வுடனே இருந்திருக்கேன். இது ஒரு ஆனந்த அனுபூதி, இதுக்கு ஒரு நேம் சொல்ல முடியாது. அதே மாதிரி பிரம்மானந்த பூத்தியும் பெற்றிருக்கிறேன், ஆனந்த நிலையில் அனுபவம் பெற்றிருக்கிறேன். எனக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது பல விஷன்ஸ் எல்லாம் வரும்.
பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துருக்கேன். நான் என் கண்ணால் உடம்பு அப்படியே புலரிக்கும், அப்படியே விஸ்வரூபத்தை பார்த்துருக்கேன். அது ஆத்மானந்த ஸ்திதியில இருந்து பார்த்துருக்கேன். அந்த மெடிடேஷன் டைம் 1 hour இருக்கும்போது அதுலேயே மூழ்கியிருக்கேன். நான் இப்போ கூட அம்மா கூப்பிடும்போது நான் வேறு நிலையில் இருக்கேன், இங்கே இல்லை. நான் எங்கே இருக்கேன்றது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு. மானச சரோவரில் மிகுந்து சித்தாசிரமத்தில் ஆஸ்ட்ரல் பிளைனில் சென்றிருந்தேன். இது உண்மை. அம்மாவும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 2-3 நாட்கள் ஓங்காரநாதத்தை கேட்டு அனுபவித்து கொண்டிருந்தேன். தொடர்ந்து 24 மணி நேரம். ஒரு நாள் மந்திராலயம் ராகவேந்திர சுவாமி ஆராதனை நாள் அன்று நான் கருடன் மீது இருந்து மிகுந்த டிஃப்ரெண்ட் மண்டலத்தில் பயணம் செய்து திரும்பி வைகுண்டத்துக்கு வந்த மாதிரி இருந்தது. இது என்ன ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது அப்படின்னு அம்மா கூட பகிர்ந்தேன். அது உண்மையான அனுபவம் அப்படின்றது அம்மா சொல்லியிருக்காங்க. நான் கற்பனை இல்லை, நிஜமாகவே அது எனக்கு அந்த அனுபூதி வந்திருக்கிறது. சப்தரிஷி மன்றம், அப்புறம் திருவமண்டலம், அது தாண்டி வைகுண்டம், அந்த ஸ்டேஜஸ் அப்படியே போகிறது நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த பிரயாணத்தை மொத்தத்தில் மகா சிவராத்திரி அன்று ஆனந்த நிலையில் இருந்து அது ஒரு யுனிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஒரு முறை தியானத்தில் ஈடுபாடு இருந்தபோது ஆஸ்ட்ரல் பயணத்தில் கைலாசத்தை அடைந்தேன். என் தியானம் நேரம் முழுவதும் அங்கேயே தொடங்கி இருந்தது. அந்த உணர்வோடு அந்த 1 மணி நேரம் நான் கைலாசத்திலேயே இருந்திருக்கிறேன். 220 ஆண்டு 2020 டிசம்பர் 14 அம்மையார் என் கூட ஃபோனில் பேசியிருந்தாங்க. அந்த நாள் முதல் என்னோட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் எனக்குள் நிகழ்ந்த அம்மையார் அவர்களின் நான் பார்த்தவை மற்றும் நான் அனுபவித்தவை யாவும் உண்மையே என்று உறுதிப்படுத்தினார். நான் எனது கடந்த 3 ஜென்மங்களாக ஒரு கிரியா யோகியாவே இருந்திருக்கிறேன் என்றும் ஜீவன் முக்தி அடைந்திருக்கிறேன் என்றும் புரிந்து கொண்டேன். இறுதியாக 2021 ஆண்டு மார்ச் 12 சிவராத்திரி அன்றைய தேதி அம்மையாருடன் 3 மணி நேரம் தியானத்தில் இருந்தேன். ஆனால் அந்த 3 மணி நேரம் வெகு விரைவில் கடந்து போய்விட்டதாக உணர்ந்தேன். அப்பொழுது காலம், நேரம், அமர்ந்திருந்த இடம் ஆகியவை பற்றி விழிப்புணர்வை இழந்துவிட்டேன். இவற்றை அனுபவித்து மட்டுமே சாத்தியம். மிக சிறந்த வார்த்தைகள் கூட அனுபவங்களை விளக்க கூற விட முடியாது. நாம் எல்லோருமே ஆனந்தமான நிலையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதித்திருக்கிறோம். நான் சுஷும கிரியா யோகா தியானத்தில் இணைந்து நண்பர்களையும் நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கிறேன். அவங்க எல்லாமே 49 நாள் கம்ப்ளீட் பண்ணி கிரியா யோகிகளாக இருக்காங்க. அவர்களில் ஒருவரான என் அண்ணன் மகன் யோகா ஆசிரியராக இருக்கிறார். அவரது எனது கண்களின் மின்னும் ஒளியை கண்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தார். என் மனைவி இந்த தொடர்ந்து நான் பண்ணும் கிரியா யோகத்தினால் செய்த அந்த அனுபவத்தில் தனி வருத்தமான கண்களை விழிப்புணர்வை உணர்ந்து ஆச்சரியப்பட்டாள். மொத்தத்தில் இப்பொழுது வாழ்க்கையில் ஆனந்தமாக உள்ளது. இது ஆரோக்கியமானவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையை எனக்கு வழங்கிய அம்மா அவர்களுக்கு எனது இதயம் நிறைந்த வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஓம் சுஷும்னா. மங்களம் நித்திய சுப மங்களம். மங்களம் நித்திய சுப மங்களம். மங்களம் நித்திய சுப மங்களம். வணக்கம்.